إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் எப்போதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்தில் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், உங்கள் ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானம் பூமி அளவுக்கு இருக்கிறது. அது உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்கள் இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக நம்முடைய ஒவ்வொரு நடைமுறைகளும் வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்கும்போது சொர்க்கம் அதிலே நிச்சயிக்கப்படுகிறது என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் இறுதி வரை இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிக்க செய்வானாக. அதுபோக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுமாறு பல இடங்களிலே நமக்கு கட்டளை இடுகிறான். நாம் எல்லோருமே ஒவ்வொரு ஜும்மா பிரசங்கத்திலும் வந்து உட்கார்ந்து விட்டால் அரபியிலே ஒரு சில வாசகங்களை ஓதிவிட்டு தமிழிலே உரையாடுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அது ஜும்மா பிரசங்கம் இருந்தாலும் சரி, ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சுட்டு செய்யக்கூடிய பயானா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நம்ம ஈஷாவுக்கு போகிற ஒரு பயான், அசருக்கு போகிற ஒரு பயான் வந்து நம்ம பயான் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பயான் பண்ணக்கூடிய எல்லா மௌலிமார்களும் இதை அரபுல ஓதிட்டு தான் பயான் பண்ணுவாங்க. இது ஒரு சுன்னத்து. அதை சொல்றது ஹுத்பத்துல் ஹாஜா அப்படின்னு சொல்றது. ஏன் அதை செய்யறாங்கன்னா, நபி அவங்க அப்படித்தான் செய்வாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துறதா இருந்தா அதை சொல்லிட்டு தான் உரை நிகழ்த்துவாங்க. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன வித்தியாசம்டா, அந்த அரபுல அதை சொல்லிட்டு தமிழ்ல பயான் பண்றோம். ஆனா சஹாபாக்கள் காலத்துல அதுவும் அரபுத்தான், பிறகு சொல்லக்கூடிய விளக்கமும் அரபுத்தான். அப்ப அதுல அர்த்தம் அவங்களுக்கு விளங்குது, நமக்கு அது விளங்குது இல்லை. ஏதோ பறக்கத்துக்கு சொல்ற மாதிரி அதை சொல்லிட்டு தான் இதை பண்ணணும், அப்படித்தான் நம்ம எடுக்கிறோமே தவிர அதுல கருத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நமக்கு இன்றைக்கு ஜும்மாவில் கருத்தின் முரண்பாடு ஒரு இஸ்லாமிய பார்வை என்கிற ஒரு விஷயத்தை நம்ம அலச போறோம். அது சம்பந்தமா குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ரபி அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் சொல்ற விஷயமே அதாங்கிறத நம்ம கொஞ்சம் யுற்று நோக்கணும். எல்லா பயான்லையுமே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மௌலைமார் பயான் பண்ணும்போது இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா சொல்லுவாங்க. அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது ஸலவாத் சொல்லி இதை அப்படியே சொல்லிக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு 3 வசனம் ஓதுவாங்க. அந்த 3 வசனம் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கிற வசனம் தான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்க பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வோட பயத்தோட மரணிக்கணும். மூமின் இல்லாம வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிம் இல்லாம மௌத்தாயிடாதீங்க. அடுத்த வசனம் என்ன, நீங்க ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைச்சேன், அதுலேருந்து அதில் சோடியை படைச்சேன், அது 2லேருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் பல்கி பெருக செய்தாங்க, அவன் பேர்ல தான் நீங்க பரஸ்பரம் உறவுகளை கொண்டாடுறீங்க, அந்த அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்க. இப்படி அல்லாஹ்வை பயப்படி சொல்லக்கூடிய வசனம் 3 சொல்றாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளை ரொம்ப உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் என்கிறாங்க. ரொம்ப உண்மையானது, வார்த்தையிலேயே ரொம்ப உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
கலாச்சாரத்துல ஹதியன்ஸ்னா வாழ்க்கை வழிமுறைகள், கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துல ரொம்ப சிறந்த ஒரு கலாச்சாரம் முகமது நபியுடைய கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு டெபினேஷன் மாதிரி இருக்குது. வார்த்தையில ரொம்ப உண்மையானது குர்ஆன், வழிமுறையில சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அது ரெண்டையும் சொல்லிட்டா, அதை சொல்லிட்டு அடுத்தது எடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்குதா? இல்லையே. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு பழம் வச்சுக்கிறோம், இனிப்பு வச்சுக்கிறோம், உரப்பு வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுட்டு எடுங்க சம்சா எடுங்க, இப்பதான் போட்டது சுட சுட இருக்குது எடுங்கன்னா பழத்தை எடுக்கக்கூடாதுன்ற அர்த்தமா? இல்ல. அப்ப இந்த விஷயத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கண்டா, இது நல்லது என்று சொல்லிட்டு கெட்டதையும் சொல்றாங்க. ஒஷர்ரல் உமூரி முஹ்ததாத்துஹாங்கறாங்க. கெட்டது என்ன தெரியுமா? மார்க்கம் என்ற பெயரில் பின்னால் வந்தவைகள் அப்படிங்கிறாங்க. முஹ்ததாத் என்றால் மார்க்கம் என்ற பெயரில் பின்னால் வந்தவைகள், அதான் காரியத்திலே ரொம்ப கெட்டது அப்படிங்கிறாங்க. வக்குல்லு முஹ்ததத்தின் பித்ஆ, அந்த புதிதாக வந்த அந்த பின்னால வந்த எல்லாமே நூன செயல். பித்அத் என்ற தமிழுக்கு பேரு, தமிழ்ல குறைபாடுள்ளது. குறைபாடுள்ளது அப்படிங்கிறத தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நூன அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பழைய வயசானவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நூன சித்தி அடைந்துள்ளாருன்னா ஸ்கூல்ல ரிப்போர்ட் எழுதுவாங்க. நூன சித்தி அடைந்துள்ளார், சரியான மார்க்ஸ் எடுக்கல என்றாலும் பாஸ் ஆக்குறோம் அப்படிங்கிறத நூன சித்தி அடைந்துள்ளார். அந்த நூன செயல் அப்படிங்கிறது மருகி உலமாக்கள் அந்த தமிழ் தெரியாதனால நூன 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 என்று சொல்லி இப்ப நூதன செயல் என்று சொல்ல வந்துட்டாங்க. பிதஅத் என்றால் ஒரு நூதன செயல்ங்கிறாங்க. நூதனம்ங்கிறது நல்லதுதான், எப்பவுமே மென்மையாக மெதுவாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். அது தமிழ் புல. நூன செயல் குறைபாடுள்ள செயல், பித்அத் என்றது குறைபாடுள்ளது. எப்படி அதை தொடர்ந்து சொல்லாங்கன்னா குல்ல பித்அத்தின் பலாலா, அந்த நூன செயல் எல்லாமே வழிகேடு. இன்னொரு ரிவாயத்துல முஸ்னத் அஹ்மதுல வேற குல்ல பலாத்தின் பின்னார், அந்த வழிகேடு எல்லாமே நரகத்துல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தான் உரைக்கே வருவாங்க. இது ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க. அப்ப எப்பவுமே நம்முடைய தலைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ். புறவு வந்ததை விட்டுடு, இதுதான் சரியான வழி, அதை எடுக்காத போ. இப்பதான் சப்ஜெக்டுக்கு வருவாங்க. அது கல்யாண பயானா இருந்தாலும் சரி, மையத்து விட்டு பயானா இருந்தாலும் சரி, ஒரு அகைதாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஃபிக்ஹ் கலையாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு உபன்யாசம் சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு மோட்டிவேஷன் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்றால் அது அவ்வளவு முக்கியமான ஒன்று. அல்லாஹ் ரசூலை நாங்க பின்பற்றுறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுல 59வது வசனத்துல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க. வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலிருந்து காரியங்களுக்கு பொறுப்பு நியமிக்கப்பட்டவர்களையும் நீங்க பின்பற்றுங்க. அல்லாஹ் ரசூலை பின்பற்றணும். அதுபோல நமக்கு இப்ப உள்ள காரியங்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறாங்களே, ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் அப்படி என்று இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றி வாழுங்க. அப்படியே பின்பற்றி வாழும்போது அல்லாஹ் ரசூலுக்கு பின்பற்றும் போது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னொருத்தரை பின்பற்றும் போது அவர் சொந்த கருத்தை சொல்லி விட்டுருவாரு. என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த முஹம்மது நபி என்பவர் உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, பின்பற்றிக்கோங்க. வமா தகும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்து, அவர்கள் எடுத்து வந்ததை எடுத்துக்கொள்ளுங்க, தடுத்ததை விட்டுடுங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார், பேசினதெல்லாம் வஹ்யா தான் இருக்கும். கன்ஃபார்ம் பண்றான், அவர் எந்த மனோ இச்சையும் பேச மாட்டார். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் தகவல அலைனா பஅல் அகாவில் லஅഖذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين, அவர் மனோ இச்சை பிரகாரம் அவர் கருத்தை மார்க்கத்துக்குள் வைப்பராக இருந்தால் அவருடைய வலதை பிடித்து நாடி நரம்ப தரைச்சிடுவாங்கிறான், கொண்டே போட்டுருவாங்கிறாங்களா. அப்படி செய்ய மாட்டாரு, செஞ்சா நாங்க விடவும் மாட்டோம். அப்ப நமக்கு உறுதிப்படுத்தி அவரை பின்பற்றுங்க. அப்ப அல்லாஹ் ரசூல்ல நம்ம பின்பற்றத்துல எந்த கருத்து முரண்பாடும் பெறாது. மற்ற ஆட்சியாளர்கள், பொறுப்புதாரிகள், தலைவர்கள், அமீர்கள் என்று நியமிக்கப்பட்டவங்களை நீங்க பின்பற்றுங்க. ஆனா அவங்க குர்ஆன் ஹதீஸ்க்குள்ள வந்ததான் பின்பற்றணும். ஏன்னா தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொன்னா, ஃபஇன் தனாஸஅதும் பிஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்குள்ள முரண்பாடு வந்துட்டு, சொல்றது பிழையா இருக்குன்னு ஒரு சொல்றீங்க, இல்ல சரிதாங்கிறீங்க, அப்ப முரண்பாடு வந்துட்டா ஃபருத்துஹு இலல்லாஹி வ ரசூல், அப்ப அதை அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னான்னு திருப்பி போட்டுடுங்க. அவர் கருத்தை பின்பற்ற வேண்டியதில்லை. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னான் அப்படின்னு வந்துருங்க. இன் குன்தும் துமினூன், நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவர்களாக இருந்தால், துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை நாளை நீங்க ஈமான் கொள்ளவர்களாக இருந்தா அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, அதோட நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாலிக கைருன் வ அஹ்ஸனு தஅவீலா, அதுதான் சிறந்தது, அதுதான் நல்ல கருத்து பரிமாறல் அப்படின்றான். இதுதான் சரியான விஷயம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுல 59வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய
104வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றான்னு சொன்னா, وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ إِلَى الرَّسُولِ அல்லாஹ்வுடைய சொல்லும் அல்லாஹ் இறக்கி வைத்ததன் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லின் பக்கமும் வந்துருங்க அப்படின்ற அந்த மக்களை அப்போது அழைத்தால், அந்த காலத்துல இருந்த பிரச்சனையை சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் சொல்றத கேட்போம் வாங்கப்பா அப்படி என்று அழைத்தால், قالوا حسبنا الله ما وجدنا عليه آباءنا, எங்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் வாப்பா இந்த ஊராக்கள் நம்முடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அது போதும் நிறுத்துங்க அப்படின்னுருவாங்க. அப்ப நாங்க பரம்பரையா நாங்க ஊர்ல வளமையா செஞ்சது, எங்க வாப்பா செஞ்சது ஊர்ல அப்படித்தான் இருந்துச்சு அப்படி என்று அவங்க சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலை பின்பற்றுங்கன்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது அந்த மக்கள் அந்த பரம்பரையாக சில வழிகேடுகளை அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அதுக்கு முன்னால கரெக்டா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சரியா தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியா தான் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியா தான் செஞ்சிருந்தாங்க. நூஹு நபி சரியா தான் செஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் அவங்க பிரச்சாரம் பண்ணி மக்களிடத்துல அவங்க எடுத்து வச்சுட்டு மரணிச்சதுக்கு பிறகு பின்னால உள்ளவர்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலால் வழிகேட்டுக்குள்ள மெல்ல மெல்ல வந்துட்டாங்க. லாத்தி, யஹூது, சுவாஇ, நஸ்ர், வத்து போன்ற பெரியார்கள் சிலை வைக்கப்பட்டு அவர்கள் தான் கடவுளாக்கப்பட்டார்கள். அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நல்லவர்களாக இருந்தவர்களை தான் என்ன செஞ்சாங்க, அவங்க கடவுள் என்று சொன்னாங்க. அதையும் கடவுள் என்று சொல்லலையே. ஹவுலா யுஷ்ஃபஅனா இன்தல்லாஹ் சூரத்துல் ஜுமா 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மன்அபுதுஹும் இல்லா லியகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்பா, இவர்களிடம் நாம் பிரார்த்திப்பதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் கடவுள் என்று சொல்லவில்லை என்கிறாங்க. அப்ப இப்படியே வழிகேடுகள் என்ன செய்யப்பட்டது, தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றீங்க, அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளுங்க, ஏன் இந்த சிலைகள்கிட்ட போறீங்க? நாங்க சிலைகளை கடவுள்னு சொல்லலையே, அல்லாஹ் கிட்ட கேட்டு தருவாங்கன்னு தானே சொன்னோம்னு அவங்க சொன்னாங்க. அதையும் அல்லாஹ் கிட்டே கேளுங்க, நீங்க ஏன் இன்னொருத்தர்கிட்ட தரகரா வைக்கணும்? நேரம் அல்லாஹ் கிட்ட போங்க, அல்லாஹ் ரசூல் இறக்கி வைத்ததின் பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ் மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்கள் செஞ்சு வந்த எங்களுக்கு போது நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் எப்படி என்ன வருகிறதுன்னு சொன்னா, வலவ் கான ஆபாஉஹும் லா யஅலமுன ஷையா வலா யஹ்ததுன், அவர்களுடைய மூதாதையர்கள் எதுவும் அறியாத நேர்வழி இல்லாதவர்களாக இருந்தாலும் இப்படி சொல்வார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப மூதாதையர்களை பின்பற்றிட்டு போறதில்லை, அல்லாஹ் ரசூலை நாம கடைபிடிச்சிட்டு போகணும். இதுல வழிகேடுகள் இருக்குது, அதுல கருத்து முரண்பாடு வர்றதில்லை. அது தெளிவாக இது வழிகேடு என்று வர்றது. இந்த கருத்து முரண்பாடு 2 விஷயம் இருக்குதுங்க. நேர்வழி, வழிகேடு, அதுல கருத்து முரண்பாடே கிடையாது. மரணித்தவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யலாமா, அது கருத்து முரண்பாடா? இஹ்திலாஃப் என்கிற அந்த வார்த்தை வரும். கருத்து முரண்பாடு என்றால் இஹ்திலாஃப். இஹ்திலாஃபா இது? இஹ்திலாஃப் கிடையாது. இது தெளிவான வழிகுது. அதை நாம அது அவங்க கருத்து, இது எங்க அவங்க இவங்க கருத்து இல்லை, இது அல்லாஹ் ரசூல் சொன்ன கருத்து. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்றுதான் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவுல வருவோம், உன்னையே வணங்குகிறோம் உன்னுடமே உதவி தேடுகிறோம் என்று. மரணித்த ஒரு கபர்ல அடிய போய் நின்றுகிட்டு நாயகமா அவங்களே எங்க பிள்ளோட வருத்தத்தை லேசாக்குங்க என்று கேட்டா இது வழிகேடான கருத்து முரண்பாடான விஷயமா? இது வழிகேடுங்க. அவர் ஏன் மௌத்தான, யாருக்கு ஏன் கபர் வந்துச்சுன்னு கேளுங்க. அவருக்கு ஏன் கபர் வந்துச்சு? மௌத்தானத்தால. ஏன் மௌத்தானார்? அவரே அவரால் காப்பாற்ற முடியல, அப்புறம் எப்படி உன் பிள்ளையை காப்பாற்றுவார்? அல்லாஹ் தவிர்ந்த அனைத்து பெரியவர்கள், மலக்குமார்கள் பேரை கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சலாம் உண்டாகட்டுமாக, அவருக்கு தான் நம்ம துவா கேட்கிறோம், அவர்கிட்ட நம்ம துவா கேட்கல. மலக்குமார்களுக்கு அடுத்தது சிறந்தவர்கள் யார்? நபிமார்கள். அந்த நபிமார்களே சிறந்தவர் ரசூலுல்லாஹ் என்ற பெயர் கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர் மீது அருள் செய்வானாக, அவர்கிட்ட நாம துவா கேட்கல, அவருக்காக துவா கேட்கிறோம். அதே மாதிரி மற்ற நபிமார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, அவருக்கு நாம துவா கேட்கிறோமே தவிர அவர்கிட்ட நம்ம துவா கேட்கல. நபிமார்களுக்கு பிறகு நல்லவர்கள் பெரியவர்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற குர்ஆனில் சொல்லப்பட்ட சிறந்தவர்கள், அவர்களுக்கு என்ன சொல்றோம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அப்படிதான் நம்ம அவங்களுக்காகத்தான் துவா கேட்கிறோம், அவங்ககிட்ட நாம போய் துவா கேட்கல. அதுக்கப்புறம் சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அதான் அவர்களிடம் நாம் துவா கேட்கிறோம். சஹாபாக்களை விட சிறந்த அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள் உண்டா? அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோமே தவிர அவர்களுக்கிட்ட போய் நம்ம துவா கேட்கல. அதுக்கு பிறகு தாபீன், தபீன், இமாம்கள், இமாம் புகாரி, இமாம் ஷாஃபி, யாரா இருந்தாலும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, அவர்கிட்ட போய் நம்ம துவா கேட்கல. இதான வளமை.
இதான இயற்கை, இதான இயல்பு, இதுதானே இஸ்லாம் சொல்லி தந்தது. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேளுங்கள். சூரத்து ஸுமர் 53வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநீதி செய்து கொண்ட பாவிகளே, என்னுடைய அடியார்களே என்கிறான் அல்லாஹ். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், நான் மன்னிக்கிறவன் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்துல் ஃபுர்கான் 70வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்லமல் செய்தால் நீங்கள் செய்த பாவங்களை கூட நன்மையாக மாற்றி விடுவேன். இஸ்லாத்துக்கு வந்துடு, நான் ஏற்றுக்கொள்றேன், எனக்கிட்டே வந்து கேளு அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா ஆல இம்ரானுடைய 144, 143, 134, 135வது வசனத்துல அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கா பாவத்தை மன்னிக்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்கிறதுங்கிறது தான் நேர்வழி. அவுலியா கிட்ட போறோம், கபர் கிட்ட போறோங்கிறது கருத்து முரண்பாடாண்டா இல்ல, வழிகேடாது. வழிகேடான விஷயங்கள்ல நாங்க தெளிவா இருக்கிறோம், அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சூரா பக்ராவுல 174வது வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் வேதத்தில் இறக்கி வைத்ததை யாரெல்லாம் மறைத்து வயஸ்தரூன பிஹி ஸமனன் கலீலா, அற்ப லாபங்களுக்காக அதை விற்று விடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைக்கிறாங்க சொந்த லாபத்துக்காக. இந்த ஹக்க சின்ன நமக்கு வர வேண்டியது இல்லாம போயிருமோ, இது சின்ன நமக்கு வர வேண்டியது அப்படித்தானே, குறி பார்க்கலாம், சாத்திரம் பார்க்கலாம், கட்டம் ஓதுறான், இதெல்லாம் துவா ஓதுறான், அப்படி செய்யறான். நேர்வழியில இல்லாத வழிகேடுகளை ஏன் அவன் உடைக்க மாட்டாங்கிற வருமானம் கெட்டு போகும். அப்ப வருமானத்துக்காக அல்லாஹ் இறக்கினத்தை யாரெல்லாம் மறைக்கின்றார்களோ அவங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உலாயிக மா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னாரா, அவங்க வயிற்றுல கொட்டிக் கொள்வது நெருப்பத்தான் அப்படிங்கிறான். காசு பணம் சோறு கிடையாது, என் பிரியாணி எல்லாம் கிடைக்குது, ஆனா நீ என்ன செய்யற, நெருப்பத்தான் வயிற்றுல கொட்டிக் கொள்ற. வலா யுகல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யுஸக்கிஹும் வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களை கண்ணியப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைதான் சொல்லி காட்டுறான். அப்ப வழிகேட மறைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க விஷயத்துல நாங்க கருத்து முரண்பாடுன்னு சொல்றது இல்லை, அது அவங்க கருத்து எங்க கருத்து இல்லாத வழிகேடு, அதை அடிச்சுதான் சொல்லணும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவினுடைய 122வது வசனத்துல சொல்லும்போது, وما كان المؤمنون لينفروا كافة, மூமின்கள் மொத்தமாக வெளியேறி போவதும் சரியில்லை. فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين, அவர்களிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒருத்தர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நின்று கொள்ளட்டும். அவங்க திரும்பி வந்தால் வைதா ரஜஉ இலைஹிம், அவங்க என்ன வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம், போனவங்க திரும்பி வந்தா இருக்கிறவங்களுக்கு அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்ப மார்க்கத்தை தேடி படிக்கிறது ரொம்ப கடமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சூரத்துல் பக்ராவினுடைய 122வது வசனம் சொல்லி தருது. அப்ப படிக்காம இருக்கக்கூடாது, மார்க்கத்தை படிக்கணும், அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இவங்க தொழில இருக்கிறாங்க, ஒரு சாரார் போய் படிக்கிறாங்க, அவங்க இவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அப்ப உலமாக்கள் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த உலமாக்களை எடுத்து பறிப்பதன் மூலமாகத்தான் இல்மு இல்லாம போகுது, இந்த உலகத்துல இல்மு இல்லாம போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கிறாங்க, ஒரு காலம் பெரும் அந்த காலத்தில் அறிவு போய் மடமை வந்துடும். அவங்க என்ன செய்வாங்க, தான் அறியாம பத்துவா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, தானும் வழிகட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பாங்கிறாங்க. அப்ப எப்படி போகும் அந்த இல்மண்டா, உலமாக்களை எல்லாம் எழுப்பதன் மூலம் போகும். அப்ப அறிவு குறைஞ்சி பத்துவா கொடுக்கக்கூடிய ஆட்சிப்பிடத்தை பிடிச்சிருவாங்க. எடுத்ததுக்கெல்லாம் பத்துவா, அரபும் தெரிஞ்சிருக்காது, கிதாபும் பாய்ச்சிருக்க மாட்டாரு, பத்துவா இது ஹதீஸுக்கு முரண்படுது, புத்திக்கு முரண்படுது, இது குர்ஆனுக்கு முரண்படுது, அது இது வழிகேடு, அது இப்படி என்று புதுசாக வழிகேடுகளுக்கு பத்துவா கொடுக்க என்ன செய்யறாங்க, தொடங்கிக்கிறாங்க. அப்ப இல்ல, நாங்க மார்க்கத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க இதுல எடுத்துக்கொள்ளணும். அப்ப இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல 26வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 36வது வசனம் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா ஸல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பு வழங்கி விடுவார்களாக இருந்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு தீர்ப்பு வழங்கி விடுவார்களாக இருந்தால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அதுல சொந்த கருத்தை பாவிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அல்லாஹ் சொன்னா நீ எதுக்கு மூளையை பயன்படுத்துற, அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிட்டு போ. நாங்க இன்னைக்கு வழிகிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் கருத்து சரியில்லையே, நல்லா இல்லையே அப்படிங்கிறது.
இப்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவினுடைய கடைசி பகுதிக்கும் இந்த உலகத்தின் வானத்துக்கு இறங்குகிறான். என்னுடைய அடியார்கள்ட்ட யார் பாவம் மன்னிப்பு தரீங்க நான் மன்னிக்கிறேங்கிறான், யார் துவா கேட்கறீங்க நிறைவேற்றுங்கிறான், தௌபா நான் ஏற்றுக்கொள்றேங்கிறான். இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் அரிசியில இருக்கிறான்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்ப அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குறான்னு வருது. இவங்க மூளை போட்டு பயன்படுத்துறாங்க. 24 மணி நேரம் எல்லா நேரமும் இருக்குதா இல்லையா? டைம் லைன் உலகத்துல இப்ப 12 மணி நமக்கு அப்படியே முடிஞ்சோம்னா அடுத்த ஆக்களுக்கு 12 மணி வரும். அப்ப அந்த டைம் என்ன செய்யுது, இருந்துகிட்டே இருக்குது. அடிவானத்துல அல்லாஹ் தஆலா இறங்குறான். இரவின் கடைசி பகுதி என்றால் 24 மணி நேரம் இரவின் கடைசி பகுதி உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப எல்லாமே எல்லா நேரமும் அல்லாஹ் இறங்கிக்கிட்டு இருந்தா அப்ப அரசியல்ல இல்லையா? அப்ப மூளைக்கு படல அப்படி என்று என்ன செய்யறாங்க, இது வழிகேடு. இதெல்லாம் வழிகேடு. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா ஊதீது மின் இல்மின் இல்லா கலீலா, உங்களுக்கு அறிவு கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களோட மூளைக்கு படலன்னா இல்லன்னு அர்த்தம் இல்லை. காத்த காணலாட்டி காத்து இல்லன்னு அர்த்தம் இல்லை, தெரியல அவ்வளவுதான். அப்ப தெரியலன்னா அல்லாஹ் சொல்றான்னா ஏற்றுக்கொள்ளணும். நம்மளோட மூளைக்கு பட்டு தான் ஏற்றுக்கொள்ளணும்னு கிடையாது. அல்லாஹ் இருக்கிறானா எங்க இருக்கிறான்னா மூளைக்கு படுற மாதிரி நம்மளால நிரூபிக்க முடியுமா? கலாக்கதரையே நிரூபிக்க முடியாம இருக்குது. அல்லாஹ் சொல்றான் அவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ளணும். என்ன இப்போ நாங்க தான் ஒரு கட்டத்துக்கு மேல யோசிக்க நமக்கு இயலுது இல்லை. அல்லாஹ் சொல்றான் பின்பற்றிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டால் அவர்களுக்கு எந்த சுய கருத்தையும் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. யாரு அல்லாஹ் ரசூலுக்கு மாறுபட்டு விட்டார்களோ, வழிகட்டு விட்டார்கள், அவர்கள் தெளிவான வழிகேடை அடைந்து விட்டார்கள். யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறுபட்டாங்களோ அவங்க தெளிவான வழிகேடு. அப்ப இதெல்லாம் தெளிவான வழிகேடு. அப்ப இது இஹ்திலாஃப் இல்லை, கருத்து முரண்பாடு இது இல்லை. இது தெளிவா குர்ஆன்ல இருக்கிற வழிகேடுகள், குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்தை இல்ல நம்ம இருக்கிறோம். அடுத்த விஷயமைக்கு இஹ்திலாஃப் என்றால் அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஃபஜ்தஹத, ஒருத்தர் ஒரு தீர்ப்பு வழங்கி விட்டார், ஆனால் அவர் இஜ்திஹாத் செஞ்சு தீர்ப்பு வழங்கி விட்டார். ஒருத்தர் ஒரு தீர்ப்பு வழங்குறார், ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஹாக்கிம் ஒரு தீர்ப்பு வழங்குறார். அவர் இஜ்திஹாத என்ன முயற்சி பண்றாரு, ஹதீஸ்களை பார்த்து குர்ஆனை பார்த்து இதுல என்ன இருக்குது அப்படி என்று பார்த்து என்ன செய்யறாரு, தீர்ப்பு வழங்கி விட்டார். சும்மா அஸாப ஃபலஹு அஜ்ரான், தீர்ப்பு சரியா இருந்துட்டுண்டா, உண்மைக்கு நேர்வட்டு அவருடைய தீர்ப்பு இருக்குதுண்டா அவருக்கு 2 கூலி இருக்கிறது. வைதா ஹக்கமா ஃபஜ்தஹத சும்மா அக்தா, அவர் ரொம்ப முயற்சி பண்ணி குர்ஆன் ஹதீஸ் தேடி பார்த்து முயற்சி பண்ணி சுயநலம் இல்லாம கேட்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஹதீஸ்களை வச்சு ஒரு தீர்ப்பு வழங்குறார். சும்மா அக்த, ஆனா அந்த தீர்ப்பு பிழையா போயிட்டு, அப்படி இருந்தால் ஃபலஹு அஜ்ர், அவருக்கு 1 கூலி இருக்குது. அப்படி என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். இது என்னன்னா தெளிவான குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விடயத்துல இல்ல. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை சார்ந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அதுகளை எடுத்து பார்த்து இப்படி தக்பீர் எங்க கட்டுறது, இதெல்லாம் இஜ்திஹாதுடைய விஷயம். அவருக்குரிய ஹதீஸை வச்சு இங்கங்கிறார், இன்னொரு சிலர் ஹதீஸ்களை வச்சு இல்ல இங்கதான்ங்கிறாங்க. அது இஹ்திலாஃப். இது ஒருத்தர் வழிகேடுன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு முயற்சி பண்றாரு, சுயநலம் இல்லை, ஹதீஸ் ஆதாரம் இல்லாம சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வழிகேடு. இப்ப கூட்டுதுவா நம்ம வழிகேடுங்கிறோம். இல்ல கூட்டுதுவா ஓதணும்னா எங்க ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க? எங்கேயாவது ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க இல்லாட்டி ஒண்ணும் இல்லை. அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரம் என்ன, ஓதினா என்ன தப்பா, இது ஆதாரமா? அல்லாஹ் கிட்ட துவா கேட்டா என்ன தப்ப? அதுக்கு அவங்க ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க, பொதுமக்களை ஏமாத்துறாங்க. என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா ஆமீன்னு சொல்றீங்களே, யா அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக, கைரில் மக்தூபி அலைஹிம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் செய்தாயோ அந்த வழியை காட்டுவாயாக, எவர்கள் மீது கோபப்பட்டாயோ அவர்கள் வழியில் அல்ல, எவர்களை நீ சபித்தாயோ அவர்கள் வழியில் அல்ல. அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் ஆமீன் அப்படிங்கிறமே, கூட்டுத்துவா தானே அப்படின்னு ஆதாரம் கொண்டு வராங்க. அது கூட்டுத்துவாக்கு ஆதாரம் இல்லை, அது சூரத்துல் ஃபாத்திஹா ஆமீன் சொல்லணுங்கிறது தான் ஆதாரம். அதான் மார்க்கத்துல கியாஸ் பிடிக்க இயலாது. இதுக்கு வந்தது அதுக்கு தான். இப்ப லுஹர் 4 ரக்காத் தொழுதாங்கன்றதை கொண்டு போய் மகரிபை 4 ஆக்க முடியாது. அது அதுக்கு தான், இது இதுக்கு தான். அந்த விஷயங்கள் இல்ல, தெளிவா வந்தது இஜ்திஹாத் இல்ல, தெளிவு இல்லாம இருக்குது. இப்படியும் ஒரு ஹதீஸ் வருது, இப்படியும் ஒரு ஹதீஸ் வருது. அத்தஹியாத்துல வரல நீட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, அசைச்சாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. சிலர் இதை மட்டும் சரி கண்டு அதை விடுறாங்க, அதனால அசைச்சுக்கிட்டு இருக்கோங்கிற. சிலர் இதை மட்டும் கண்டுட்டு அதை விடுறாங்க, அதனால நீட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அது இஜ்திஹாத் இல்ல, அது இஹ்திலாஃப் இல்ல, அதுக்கு ஆதாரமே இல்லை போங்க.
ஆனா நீட்டுறதா அசைக்கிறதா அப்படிங்கிறது இஜ்திஹாதுக்குரியது, சும்மா சொல்லல. அந்த உலமாக்களும் அந்த ஹதீஸ்களை பார்த்து அப்படித்தான் சொன்னாங்க, இந்த உலமாக்களும் அப்படித்தான் சொல்றாங்க, அவங்களுக்கு அதான் படுகுது. சொன்னாலும் இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இமாம் புகாரி ஆகட்டும், இமாம் ஷாஃபி ஆகட்டும், இமாம் அபு ஹனீஃபா ஆகட்டும், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களாகட்டும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆகட்டும், இமாம் ஔஸாஇ ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க கடைசியில் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சொன்னாங்க என்னன்னு சொன்னால், இன் ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மذஹபி, ஒரு ஹதீஸ் சஹீஹா வந்துட்டேன்னு சொன்னா அதை நான் சொன்னதால எடுத்துருங்கன்றாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த கபரை காட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை மதீனாவுல காட்டி, அந்த கபர்ல படுக்கிறாரே அவர் சொன்னா அதுல கருத்து முரண்பாடே கிடையாது, நான் சொன்னா மாறலாம், என்னுடைய கருத்துக்கு முரணாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக எனக்கு கிடைக்காத ஒரு ஹதீஸ் எப்போதாவது உங்களுக்கு கிடைத்தால் என் கருத்தை தூக்கி சுவத்தில் அடியுங்கள், அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் இமாம்கள் சொன்னாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஆய்வு செய்யறாங்க, இஜ்திஹாத் பண்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொம்பளை பட்டா உள்ள முடியும்ன்றாங்க. பொம்பளை பட்டுட்டா உள்ள முடியுமா? அவங்க எடுத்து வச்ச ஆதாரம் என்ன? பொம்பளை பட்ட உள்ள முடியுமா? உள்வோடிக்குள்ள மனைவி வந்து தொட்டுட்டாங்க, உள்ள முடியுமான்னு கேட்டா அவங்களுக்கு பாக்குறாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் இதா லாமஸ்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் தீண்டினால் நீங்க என்ன செய்யுங்க, உது செஞ்சு கொள்ளுங்க, குளிப்பு கடமையாகுது, சுத்தமாகி கொள்ளுங்கிறாங்க. இப்ப லாமஸ்ன்றா தொட்டானுக்கு தான் லாமஸ்ங்கிறது. ஆனா அதுல வந்து சொல்லப்படுறது என்னென்றால் உடல் உறவு கொண்டால். சில வார்த்தைகள் இருக்கின்றன, அவன் கை கழுவிட்டு போய்த்தான் அப்படின்றா நம்ம என்ன விளங்குவான்? கல்யாணம் முடிச்சான் 3 மாசத்துல கையை கழுவிட்டு போய்த்தான் அப்படின்றா என்ன அர்த்தம்? கையை கழுவினான்ற சொல்ல எடுத்தானே 3 மாசத்துல கையை கழுவிட்டு போனான், அப்படித்தானே? நம்ம என்ன எடுக்கிறோம்னா கையை கழுவிட்டு போனா தலாக் பண்றான்னு இருக்கிறோம் இல்ல. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அது உடலுறவு கொண்டான்னு இருக்காம பட்டது தொட்டது என்று அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவர் செய்யறது பட்டா உது முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய மாணவர்கள் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு போகும்போது உதுவோடு இருக்கும்போது நபிய மனைவியை முத்தமிட்டுட்டு போனாங்க. அப்போ ஹதீஸ் என்ன இருக்குது, பட்டா உது முடியாது என்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. இப்ப நடைமுறையில் என்ன, ஷாஃபி மத்ஹப் சட்டத்தில் இருக்கிறவங்க ஹஜ் உம்ராக்கு ஆக்களை கூட்டிட்டு போகும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? ஏன்னா உது இல்லாம கஅபத்துல்லாஹ்வை தவாப் பண்ண முடியாது. ஏன்னா அங்க எல்லா பொம்பளையிலும் வருவாங்க, அங்க நெருக்கிக்கிட்டு பொம்பளை படும், பொம்பளை பட்டா உது முடியும், ஓடி ஓடி போய் உது செய்யறாங்க, தவாவே பண்ண முடியாது. பிளைட்ல போகக்குள்ள என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? அந்த இஹ்ராமுடைய எல்லை வரக்குள்ள லப்பைக உம்ரத்தன், இல்ல உம்ராவை செய்வதற்கு நியத்து வைக்கிறேன், என்ன மாலிக் மத்ஹபின் சட்டத்தின்படி என்று நியத்தை மாத்தி கொடுக்குறாங்க. ஷாஃபி மத்ஹப்படி உம்ரா செய்ய முடியாது. அப்ப இப்படிவான விஷயங்களை நம்ம இஹ்திலாவுக்குரிய மசாய் அவருக்கு பட்டுச்சு. பிறகு அந்த ஹதீஸ் போல சொன்னா அவர் ஷாஃபி மத்ஹப் கருத்துப்படி பட்டா உது முடியாதுங்கிறத நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அப்ப இதுதான் இஹ்திலாவுக்குரிய மசாயில். இதுல ஒருத்தர் முயற்சி பண்ணி பிழையான கருத்து சொன்னாலும் அவருக்கு ஒரு கூலி இருக்குது, சரியான கருத்து சொன்னா 2 கூலி இருக்குது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க நமக்கு சொல்லி தந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு சில மௌலைமார்களுடைய நிலைமை என்னென்றால், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, தெளிவா இவங்க வழிகேடு எப்படி சொல்ல முடியும், எப்படிங்க இதை பத்துவ கொடுக்க முடியும்? இப்ப நம்ம சர்வதேச பிறையாடை அடிப்படையில நம்ம நோன்பு வைக்கிறோம், அதுக்கு என்ன ஆதாரத்தை கொண்டு வரோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சூமுலி ருயதி வாத்திரில் ருயதி, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கிறாங்க. ஏன் கொமனா தானே சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு வை, பிறையை பார்த்து நோன்பு விடண்டா யாருக்கு சொன்னாங்க? எல்லா மக்களுக்கு தான் சொன்னாங்க. அது எப்படி இலங்கையை நீ பிரிப்பேன்? இலங்கையும் ஒரு நாடு, வத்திக்கானும் ஒரு நாடு, அமெரிக்காவும் ஒரு நாடா? இலங்கை ஒரு நாடு, ரஷ்யா எவ்வளவு பெரிய நாடு, கனடா எவ்வளவு பெரிய நாடு. அப்ப இவ்வளவு பெரிய கனடாவும் ஒரு நாடு, வத்திக்கானும் ஒரு நாடு. வத்திக்கான் நம்ம ஊர் மட்டுக்கு இருக்கும், 1000 பேர் வாழக்கூடிய நாடுன்னு வத்திக்கான். 1000 பேர் வாழ்ற வத்திக்கான் ஒரு நாடு, இலங்கையும் ஒரு நாடு. இலங்கையில பயங்கரவாத யுத்தம் நடந்து கிழக்கு மாகாணத்தையும் வடக்கையும் அவன் எடுத்திருந்தா அது 2 நாடாயிருக்கும், இலங்கை 2 நாடாயிருக்கும். ஏன்னா பாரத நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியா தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா 3 போய் இருக்குது. முதல் ஒரு நாடு தான் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா எல்லாம் ஒரு நாடு தான். இப்ப என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான், கனடாவை எங்களுக்குள்ள ஒரு மாகாணமா தந்துருங்க, பேச்சுவார்த்தை செஞ்சிருவோம், நாம எல்லாம் ஒரு நாடாக்கிடுவோம், பொருளாதாரம் செழிக்கும் என்று இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். சில வேளை இவன் இப்ப புதுசா வந்த ஆட்சியாளர் கனடாவை தூக்கி அமெரிக்கா கொடுத்தா உலகத்திலேயே பெரிய நாடு அமெரிக்காவாயிரும். அப்ப கனடாவுக்கு ஒரு புற, அமெரிக்காவுக்கு ஒரு புற நின்றும், ஒரு புறையா பித்துரும். அப்ப நாம என்ன சொல்றோம்டா, ரசூலுல்லாஹ் பிறையை பார்த்து நோன்பு வை, பிறையை பார்த்து நோன்பு விடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஹதீஸ் இருக்குது, குர்ஆன்ல என்ன இருக்குது. இதை சொன்னோன்னா இவர்கள் ஹவாரிஜிகள், இவர்கள் வழிகேடுகள் என்று மிம்பர்ல ஏசினா அப்ப என்ன மார்க்கம் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க நீங்க? இஹ்திலாஃபுடைய மசாயில் இதா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சரி நாங்க என்ன செய்யறோம், நீ உங்களுக்கு அது படுதா? உங்களுக்கு தெரியல, எப்படி நீங்க இருக்கிறன்னு தெரியல, இதை இப்படித்தான் பழங்கணும்ங்கிறோம். அப்ப இது இஹ்திலாஃபுக்குரிய மசாயில். இதை போய் ஒருத்தர் வழிகேடு என்று திட்டினால் அந்த கருத்தின் முரண்பாட விளங்கல்ல.
எதை சொல்லணும் தெரியுமா? குர்ஆனுக்கு நேராக ஷிர்க் செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்கள வழிகேடு சொல்லணும். இப்ப அதை சொல்லணும்னா சொன்ன பிரச்சனை. இப்ப அதை சொல்றாங்கல்ல, அதை மழுப்புறாங்க, மாசாலம் போறாங்க, அப்படி இப்படி என்கிறாங்க தெளிவா. இப்ப வெள்ளிக்கிழமை மௌலுது ஓதணும் ஒருத்தன் சொல்லலாம், எங்க இருக்கு ஆதாரம்? இது தெளிவான வழிகள் அடிச்சு சொல்லணும். கபராடிய போய் நின்று துவா கேட்கிற வழிகேடு தானே, அதை சொல்லணும். இந்த கொடிமரம் ஏத்துறது இதெல்லாம் வழிகேடு தானே, அதை சொல்லணும். இப்ப அதை மழுப்புறாங்க. இப்ப கொஞ்சம் அவங்களோட கை ஓங்கி இருக்குது, இப்ப சொல்லிக்கொண்டா விசாரணை எல்லாம் வந்துடும். அதுக்கு ஒன்றும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ பேசுறோம், அல்லாஹ்வோட மார்க்கத்தை எடுத்து வைக்கிறோம். அதை சொல்லும் போது வழிகேடுகள், கவாரிஜிகள் என்று யாரை திருப்திப்படுத்த இப்படி ஒரு பத்துவா? இஹ்திலாவுடைய மசாயில் இதுவா? எனவே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இஹ்திலாஃப் அப்படிங்கிறது கருத்தின் முரண்பாடுங்கிறது வழிகேடான விடயங்கள், இஜ்திஹாதுக்குரிய வழிகேடான விஷயங்கள் வேறு, இஹ்திலாவுக்குரிய விஷயம் வேறு. இந்த இஹ்திலாவுக்குரிய விஷயத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முயற்சி பண்றார், குர்ஆனை பார்க்கிறாரு, அவர் தப்பான முடிவெடுத்து அதுவும் ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. எனவே அந்த கருத்துல உனக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்னா அடுத்தவன் ஏதோ அவர் பிழையா செய்யறாரு, அப்ப நம்ம சரியண்டா 2, அவர் சரியண்டா அவருக்கு 2. இப்படித்தான் நம்ம விலகணுமே தவிர ஒருத்தர் பார்த்து வழிகேடு என்று சொல்றது மார்க்க அடிப்படையில பிழையான ஒரு விஷயம்ங்கிறத தெளிவாக நாம புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்யும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஅராஃபில் 3வது வசனத்துல சொல்லி காட்டும்போது இத்தபியு மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி, உங்களுடைய இரட்சகனிடம் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அது அல்லாத இன்னொன்றை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். வலா தத்தபிஉ மின் தூனிஹி, அவுலியா அவன் அல்லாத அவுலியா என்று சொன்ன ஒலி என்கிற சொல்லுக்கு பன்மை சொல் தான் அவுலியா. பொறுப்புதாரிகள், தலைவர்கள், மகான்கள், பெரியார்கள் என்று நீங்க ஒருத்தரை எடுத்துக்கிறீங்களே, அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். கலீலம் மா ததக்கரூன் என்றாலும் நீங்கள் சொற்பமானவர்களா நல்லுணர்ச்சி பெறுகின்றீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தபில் யஹூத வ நஸரா, யூத கிறிஸ்தவர்களை நீங்க பின்பற்ற வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தாலும் ஒற்றுமைப்பட்டுக் கொள்கின்றார்கள். யாரு அவர்களை பின்பற்றினார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை தான் பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும், அடுத்தவனை பின்பற்ற வேண்டாம், அல்லாஹ் அல்லாதவர்களை பின்பற்ற வேண்டாம், தலைவர்கள் பெரியார்களை நீங்க பின்பற்ற வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டணும். எனவே நம்ம அல்லாஹ் ரசூலத்தை நம்ம பின்பற்றணும். சாதாரணமா ஒரு பள்ளியில பயான் பண்றதுக்கு தமிழ் தெரிந்தவர்கள் எழும்பி பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாங்க, என்ன தெரியுமா? தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் அணுவணுவாக பின்பற்றி வாழ்றதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்குது. இப்படித்தானே எல்லாரும் பயானை ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க எங்க போனாலும் ஒரு பள்ளியில ஒரு கார்ட்டூன் ஷாப் எழும்பி ஒரு தமிழ் தெரிந்தவர், அரபு தெரியாதவர், படிக்காதவர், பாமர மகன் எழும்பி பயான் பண்ணும் போதே தொடக்கம் எப்படி தெரியுமா? மேலான பகர்களே, பெரியவர்களே, துன்யா ஆஹிராவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா மேலான தீன்ல வச்சுக்கான். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இதை விட வேற என்ன டெஃபினேஷன் பண்ண? இதைத்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை உனக்கு மனசுக்கு படலாட்டி அதை விடணுமா? அது வழிகேடா? நம்ம எப்படி யோசிச்சாலும் மூதாதையர்கள் வேற அதை கொண்டு வந்துட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்கன்னா பிழைதான். உனக்கு விட முடியலையா? அதுக்காக இன்னொருத்தர் இன்ட் அடிக்க கூடாது. தாடி வைக்க சொல்லி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலிக்க சொல்லல, குறைக்க சொல்லல. உனக்கு கொஞ்சம் குறைக்கணும் போல இருக்கு, இது வலிக்கணும் போல இருந்தா அது நீ அல்லாஹ்வும் பார்த்துக்க. தாடி வைக்கிறவனு வலி என்று சொல்றது நமக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. இப்ப ஸ்கூல்ல தாடி வந்துட்டா வலிக்க சொல்லிக்கிறாங்க. ஸ்கூல்ல தாடி வந்த வலிக்க யார் வலிக்க சொல்றாங்க? நம்ம ஆக்கள் தான், நம்ம அந்த பெருந்தகைகள். இந்த நாடு முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் என்று இஸ்லாமிய முறைப்படி உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க நடத்துங்க, நம்ம கிட்ட இந்து கல்லூரி என்று உங்களுக்கு அந்தந்த மதத்துல இருக்கிறத செஞ்சுட்டு போங்கன்னு நம்ம கிட்ட தந்திருக்கு. அதனாலதான் தொப்பி போட்டுக்கு போறோம், பர்தா போட்டுக்கு போறோம், கராத்தோ தரோம், சலவாத்தி சொல்றோம். அதுக்கு தானே நம்ம கிட்ட தந்த. அப்ப நம்ம நிர்வாகம், நம்ம பிரின்சிபல், நம்ம சார், நம்ம ஸ்கூல், நம்ம பிள்ளைகள் எல்லாருமே முஸ்லீம் தானே. அப்ப ஏன் தாடி வைக்க மாட்டேங்கிறோம்? அதுக்கு டிசிப்ளின் இல்லையா? டிசிப்ளினை தீர்மானிக்கிற யாரு? ரசூலுல்லாஹ். அப்ப டிசிப்ளின் இல்லாம வாழ்ந்தாங்களா? அப்ப நம்முடைய மக்கள் தான் நமக்கு எதிரி, நம்மட வந்து நமக்கு அநியாயம் பண்றான்.
அப்ப உனக்கு வைக்க முடியல, போப்பா, அடுத்தவனை கெடுக்காத. அப்ப வழிகடி ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்க பின்பற்றணும். பின்பற்ற முடியலாட்டி நீ உன் வேலையை பார்த்துக்கணும். பின்பற்றன வழிகேடு, இவன் ஹவாரிஜி, இவன் நேர்வழி தவறிட்டான், இவன் கண்டடத்தை கொல்லணும், இப்படி எல்லாம் சொன்ன இது இஸ்லாமா? இப்படித்தான் ரசூலுல்லாஹ் நடந்துக்கிட்டாங்களா? அப்படி சொல்லவே இல்லையே. எதுக்கு நம்ம கோபப்படணும்? சிந்திச்சு பாருங்க. எனவே நேர்வழி எதுவோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே நாமளும் நேர்வழி பெற்று நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அதை எடுத்து வைக்கக்கூடிய நல்ல மக்களாக நீங்களும் நானும் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதனை தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.